Hi everybody, welcome to my channel. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யவும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. நம்ம பார்க்க வந்திருக்க கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னா மணி புக். ஓகேங்களா? இந்த மணி புக் அப்படிங்கிறதுல இது ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். இதில் வந்து ஃப்ரீயாகவும் இன்கம் எடுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் நம்ம வந்து இன்கம் எடுக்கலாம். ஓகேங்களா? அது எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டெய்லி விட்ராயல் வந்து இதில் இருக்குது. நோ டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மினிமம் விட்ராயல் வந்து 50 ரூபீஸ் இருந்தாலே நீங்கள் மினிமம் விட்ரா பண்ணிக்கலாம். அது நீங்கள் எந்த பிளானில் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இதில் வந்து ஃப்ரீயாக ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தான். 24/7 வந்து உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டும் இவங்க கொடுக்குறாங்க. இவங்களோட வெப்சைட் பை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சைட் ஐடி கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு டெலிகிராம் சேனலும் இருக்குது. டெலிகிராமில் நீங்கள் வந்து எப்போ என்னென்ன நடக்குதுங்கிறத அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த மணி புக்கோட ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எப்படி ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதோட பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ புக்ஸ் இதில் வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ புக்ஸ், பிரான்ஸ் புக்ஸ், சில்வர் புக், கோல்டன் புக், டைமண்ட் புக். ஓகேங்களா? இதில் வந்து ஃப்ரீ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான் வந்து ஒரு நாளைக்கு டெய்லி இன்கமாக 2 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? லைஃப் டைம் இன்கம் தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 50 ரூபீஸ் வந்தோடனே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஃப்ரீ புக்கை பொறுத்த மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வைட் போனஸாக வந்து 5 ரூபீஸ் கொடுக்குறாங்க இந்த பிளானுக்கு. இதில் வந்து நீங்கள் குறைஞ்சது 5 மெம்பர் மட்டும்தான் இன்வைட் பண்ண முடியும். ஓகேங்களா? 5 மெம்பர்ஸை மட்டும்தான் இந்த ஃப்ரீ பிளானில் நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து 8 ரூபீஸ் கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுறதுக்கு வந்து 36 ரூபீஸ் உங்களுக்கு இன்வைட் போனஸாக கிடைக்குது. இது வந்து நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் இன்வைட் பண்ணிக்கலாம், இதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் விட்ராயலும் 50 ரூபீஸ் வந்தானே நீங்கள் விட்ராயல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா சில்வர் புக்கில் ஒருத்தங்களை இன்வைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்வைட் போனஸ் வந்து 100 ரூபீஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து டெய்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 22 ரூபீஸ். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் புக்கோடது 880. அதே மாதிரி பிரான்ஸ் புக்ஸோடது ப்ரைஸ் சொல்லாமல் விட்டுட்டேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 360. ஓகேங்களா? கோல்டன் புக் இருக்குது. கோல்டன் புக்கோடது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வைட் போனஸ் வந்து இதில் ஒரு ஆளை இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு 300 ரூபீஸ் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2275. ஓகேங்களா? இதோட டெய்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபீஸ். டைமண்ட் புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைமண்ட் புக்கை ஒரு ஆளுக்கு இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்வைட் போனஸாக 750 ரூபீஸ் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4900. டெய்லி இன்கமாக இதில் வந்து 200 ரூபீஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இதில் வந்து என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து சின்ன பிளானாக எடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். சில்வர் புக் ஆகட்டும், மற்ற கோல்டன், டைமண்ட் இதெல்லாம் எடுக்கிறது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஏன்னா ஆன்லைனை பொறுத்த மட்டும் நம்ம ஓன் ரிஸ்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்ன பிளானை வந்து நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் போடுறது, எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த பிளானை எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளானுக்கு வந்து ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாம் எடுக்கும் போது ரொம்ப லென்த்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நான் வந்து இந்த இதோட இன்வைட் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்னோடது ரிஜிஸ்டர் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறேன். அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கம் வந்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்பேன். இது வந்து தமிழ்நாட்டு கம்பெனி நல்லா போயிட்டுருக்குது. இப்போ டிடக்ஷன் இல்லாமல் அமௌண்ட் வருதுங்கிறதுனால நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஏர்லியராக வரும்போதே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகமான இன்கம் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.